எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப் சர்வர் ஐஐஎஸ். இந்த எம்சிஎஸ்ஏ, எம்சிஎஸ்இ சீரியஸில் நம்ம வந்து ஆக்டிவ் டைரக்டரி, டிஎன்எஸ், அப்ளிகேஷன் சர்வர், டிஹெச்சிபி, ஹைப்பர்வி இந்த மாதிரி இந்த ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் உள்ள எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வந்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வெப் சர்வர் ஐஐஎஸ். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது எதுக்காக பயன்படுது, மைக்ரோசாஃப்ட் அந்த ரோல்ஸை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்க போகிறோம், விவாதிக்க போகிறோம். சரிங்களா? சரிங்க. இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, இணையதளம் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? இணையதளம் பயன்படுத்தாத ஆட்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு போயின்னு இருக்குது. சரிங்களா? இணையதளத்தை நேரடியாக பயன்படுத்தலை அப்படின்னாலும், இன்டர்நெட்டை நேரடியாக பயன்படுத்தினாலும் மறைமுகமாக ஒருத்தரும் ஏதாவது ஒரு வகையில் இன்டர்நெட்டோட, இணையதளத்தோட தொடர்பு பட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தேடி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தேடி பார்க்கும்போது இப்போ மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணுறீங்க, இல்லை யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணுன்னா அந்த வெப்சைட்டை எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். இப்போ அந்த வெப்சைட் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா? அந்த வெப்சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ளே, ஏதோ ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே, ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க்குள்ளே, ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அதுதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிக்குது. சரிங்களா? அந்த ஃபோல்டருக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, இமேஜ், ஃபோட்டோ தனியாக இருக்கும். இந்த எழுத்துக்கு பேராகிராஃப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் ஸ்கிரிப்ட் தனியாக இருக்கும். டிசைனிங் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அது மொத்தமாக நமக்கு ஒன்றா எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். அந்த ஃபோல்டரில் அந்த சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே, ஒரு ஹார்ட் டிஸ்க்குள்ளே, ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னு, அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட். அந்த வெப்சைட்டு அங்கே இருக்குது இல்லைங்களா? அது எங்கே இருக்கும்னா, ஒன்று விண்டோஸ் சர்வரில் இருக்கும், இல்லை லினக்ஸ் சர்வரில் இருக்கும். விண்டோஸ் சர்வரில் இருந்தால் அது வந்து இந்த வெப் சர்வர் ஐஏஎஸில் தான் இருக்கும். இந்த வெப் சர்வர் ஐஏஎஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சரிங்களா? சரி, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் கேன் யூஸ் வெப் சர்வர் ஐஏஎஸ் ரோல் டு மேனேஜ் மல்டிபிள் வெப்சைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது வெப்சைட் சம்மந்தமான வெப்சைட்டும் வெப் அப்ளிகேஷனும். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, வெப் சர்வர் ஐஏஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸாக இருந்தால் வெப் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த வெப்சைட்டை வந்து ஈஸியாக நிர்வாகம் பண்ண முடியும். ஏதாவது விஷயத்தை மாற்றணும், ஏதாவது விஷயத்தை புகுத்தணும், ஏதாவது விஷயத்தை வந்து அதிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ ஒரு வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஃப்டிபி வழியாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைலை வந்து டவுன்லோடும் அப்லோடும் பண்ணுவாங்க. ஏன் எஃப்டிபி வழியாக பண்ணுறாங்கன்னா, அதன் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு ஃபைல்ஸ் எதுவும் மிஸ் ஆகாது, கரெக்டாக போய் சேரும் அப்படின்றதுனால. சரிங்களா? ஸோ மற்றபடி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெப்சைட்டில் வந்து ASP.NET, PHP, ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜால் எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பவர் ஷெல் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரியே சர்வரில் இது இருக்கும். இதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெப் சர்வர் ஒர்க் ஆகிற மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. வெப் சர்வருக்கு வேலையெல்லாம் கொடுப்பாங்க, டாஸ்க் கொடுப்பாங்க. இந்த டைமுக்கு பேக்கப் எடு, இந்த டைமுக்கு இதை வந்து அப்லோட் பண்ணு, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாமும் இதில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, கான்ஃபிகர் மல்டிபிள் வெப் சர்வர், அதாவது ஒரே ஒரு சர்வருக்குள்ளே ஒரு முறை ஐஏஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டா அதுக்குள்ளே மல்டிபிள் வெப்சைட்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்கலாம் கோடாடி, ஹோஸ்ட்கெட்டர், எனக்கு தெரிஞ்ச பேரை சொல்கிறேன், தெரியாத பேர் நிறைய இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல ஹோஸ்டிங் ஸ்பேஸ் வாங்குவாங்க. சரிங்களா? அந்த ஹோஸ்டிங் ஸ்பேஸ் வந்து விண்டோஸாக லினக்ஸான்னு கேட்கும். நம்ம விண்டோஸ்னு வாங்கும்போது இந்த ஐஏஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிட்ருக்கும். சரிங்களா? சரிங்க. ஸோ ஐஏஎஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது அதை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்காக
உதவக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஐஎஸ் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு நம்ம சந்திப்போம். முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. நன்றி.